ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! நீ, நான், காதல் வரும் வாரங்கள்ல என்ன நடக்குதுன்னு ஒரு குட்டி ப்ரோமோ போட்டிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். ஆகாஷ் வந்து அண்ணங்கிட்ட சொல்லி அழுகுறாங்க. நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். அனு இல்லாமல் என்னால் வாழவே முடியாது அப்படின்னு சொல்லி செம்மையாக அழுகுறாங்களா. ராகவுக்கு ஏற்கனவே காதல் ஃபெயிலியரா, காதலிச்சவங்க ஒன்று சேரணும் அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அப்படி இருந்தாலும் தான் தம்பி, ஆசை தம்பி, அன்பு தம்பி, அவன் முகம் வாட அவருக்கு தாங்காது. உடனே என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அனு மனசில் தான் தம்பி இருக்கானா அப்படின்னு கண்டுபிடிக்கணுமே அப்படின்னுட்டு அபிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி தயவு செஞ்சு வா அபி, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படிங்கிறாங்க. சரி, வேறு வழி இல்லாமல் ஆரம்பத்தில் மறுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் வழி இல்லாமல் வர்றாங்க போல இருக்குது. வந்தாங்கன்னா என்ன பண்ணுறாங்க, அவங்களோட குறும்பு கொஞ்சம் கூட குறையவே இல்லைங்க. பயங்கரமான ஆளுன்னு சொல்லலாம். துரு துருன்னு இருக்காங்க அபி. வந்த அபி என்ன பண்ணுறாங்க, ராகவ் வந்துடுறாங்க. வந்துட்டியா டென்ஷன் பார்ட்டி, வா வா, வந்துட்டான் வந்துட்டான் அப்படின்னு ஒரு மரத்துக்கு முன்னாடி ஒளிஞ்சுக்கிற அழகு சின்ன பிள்ளை மாதிரி. அப்படி வரட்டும் வரட்டும், வெயிட் பண்ணட்டும் வெயிட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக ரொம்ப நேரம் கழித்து, கொஞ்சம் நேரம் தான், ரொம்ப நேரம் இல்லை, கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே போகிறாங்க. என்ன எதுக்கு வர சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. அவர் ராகவ் என்ன பண்ணுறாங்க, நடந்த விஷயங்களை சொல்கிறாங்க. என் தம்பி ஆகாஷ் உன் அக்கா மேலே உயிரே வச்சுருக்கான். அவனும் அவங்க அக்காவும் என் தம்பியை லவ் பண்ணுறான். அவன் அடித்து சொல்கிறான் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை. என் அக்கா அப்படிலாம் பண்ண மாட்டா. குட்டி பாஸெல்லாம் லவ் பண்ணலை. குட்டி பாஸ் தான் சும்மா சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை அப்படின்னு அடித்து பேசுகிறாங்க அபி. உடனே என்ன பண்ணுறாங்க, இங்கே பார் அவன் ரூமில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அனுவுக்கா எழுதின கவிதைகளும் அது இதுன்னு எடுத்து காமிக்கிறாங்க. லவ் லெட்டர் எடுத்து கொடுக்குறாங்க அபிகிட்ட. என்னது லவ் லெட்டர் எனக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ, என் தம்பி உன் அக்காவுக்கா எழுதுனது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் தயவு செஞ்சு சொன்னால் கேளு அபி, ஒரு காதலர்களை பிரிக்க வேணாம் அப்படி அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இல்லை, நாங்கள் ஊருக்கு போகலான் இருக்கோம் அப்படிங்கிறாங்க அபி. ப்ளீஸ் அபி, ஒரு நாள் எனக்கா டைம் கொடு. ஒரு நாளுக்கு அப்புறமா நீ என்ன வேணாலும் முடிவெடு. உன் அக்கா மனசில் என் தம்பி இருக்கான்னு மட்டும் தெரிஞ்சிட்டா நீ அதுக்கப்புறம் நீ என்ன, நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கணும். ஆனால் இல்லைன்னு தெரிஞ்சிட்டா நீ ஊருக்கு போய்க்கோ அப்படிங்கிறாங்க. உடனே அபி இருந்துட்டு, சே இவர் சொல்கிறதும் கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்குது. ஒரு வேளை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா, அக்கா மனசில் ஒரு ஆகாஷ் இருந்துட்டா இவர் சொல்கிறதும் கரெக்டு தான், ஒரு காதலர்களை நம்ம ஏன் பிரிக்கணும் அப்படின்ட்டு. சரி, நான் பார்க்குறேன், உங்களுக்காக ஒரு நாள் டைம் இருக்குது. நான் அக்கா மனசில் ஆகாஷ் இருந்தால் நான் வந்து சொல்லிடுறேன், சேர்த்து வைப்போம். அப்படி இல்லைன்னு தெரிஞ்சிச்சு எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தலையிடக்கூடாது, நாங்களும் ஊருக்கு போயிடுவோம், சரியா அப்படிங்கிறாங்க. சரி அபி, நீ சொல்கிறத நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அபி மறுபடியும் லொல்லுத்தனம். போயிட்டானா இல்லையா அப்படிங்கிற மாதிரி மறைஞ்சிருந்து ராகவை பார்க்குறாங்க. ராகவ் அப்படியே பதட்டத்தோடையும் பாவமாக நிற்கிறாங்க. தான் தம்பி காதலை சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட அப்படியே அதை பார்த்துட்டு அபியும், சே பரவாயில்ல, நல்ல மனசாக தான் இருக்கிறாங்க. இவங்க மனசுக்குள்ளேயும் ஒரு நல்லவன் தூங்கிக்கிட்டு தான் இருக்கான், அதை வெளியில் விட மாட்டேங்கிறான். விட்டுட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும், பார்க்கலாம் என் அக்கா மனசில் இருக்கா இல்லையாண்டு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இவ்வளவு தான் இன்றைக்கி ப்ரோமோ விட்டுருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன நடக்குதுன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்காக போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.